போக்கோல வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி டிவைஸ் லான்ச் பண்றாங்கன்னா அவங்களோட எக்ஸ் சீரிஸ்ல தான் லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா 2 டிவைஸ் இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. லான்ச்சுக்கு முன்னாடியே டிவைஸ் என் கையில் இருந்தாலும் கூட ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. இப்படி இருந்தாலே ரெட்மி மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தூக்கலா போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி திங்கிங் இருந்தது. ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறமே நம்மளோட குயிக் ரிவ்யூ வச்சுக்கலாம் அப்படின்றனால நான் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸுமே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் லான்ச் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த மொபைல் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும், குறிப்பாக கேமர்ஸுக்கு சூட்டபிளாக இருக்குமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல அவங்களோட பிளாக் கலர் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க. Poco X6 Pro 5G அப்படின்ட்டு. அண்ட் பேக் சைட்ல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. டாப்ல பிரைஸ், ரேம் வேரியன்ட் என்னன்றத கொடுத்துருக்காங்க. சீல கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்த உடனே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதுல சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டுலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாம ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலா டிரான்ஸ்பரண்ட் கேஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஃபீல்ல ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். டர்ன் ஆன் பண்ணிட்டு கேஸும் போட்டு பார்த்தா நல்லா பர்ஃபெக்டா இருக்கிற ஃபீல் தான் இருந்தது. நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான 67 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான டைப் சி கேபிள் இருக்கு. கேபிளோட குவாலிட்டி வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்த உடனே எனக்கு ஹைலைட்டா தோணுது. பெசல்ஸை நல்லாவே குறைச்சிருக்காங்க. நீங்க டைரக்டா அந்த ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது தெரியும். சைட்ல எல்லாம் அந்த பிளாக் கலர்ல ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபுல்லா அந்த டிஸ்பிளே இருக்கிற ஃபீல் கொடுக்கிறது வந்து பார்க்கிறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் கொடுத்தது. அண்ட் பேக் சைடு ஃப்ரேம் ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்க்கிறதுக்கு கிளாசி ஃபினிஷ்ல ஷைனா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பார்த்தா ஃபேஸ் கூட தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோ ஃபினிஷ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர் நம்ம கையில இருக்கிறது. இதுலயே கிரே கலர் வேரியன்ட் இருக்கு. இன்னொன்னு அந்த போக்கோக்கான ஒரு ஸ்பெஷலான லெதர் போக்கோ எல்லோ கலருமே வந்து இருக்கு. நம்ம கையில இருக்க அந்த பிளாக் கலர் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பிரீமியமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி அவங்களோட அந்த போக்கோ ஃபார்மேட்லயே பாத்தீங்கன்னா கேமரா பம்புமே வந்து ரெக்டாங்கிளா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கையில ஹோல்டு பண்ண எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 8.25 mm வந்து திக்னஸும் 190 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய மோஸ்ட்லி மொபைல் இந்த வெயிட்ல தான் வருது. ஸோ வெயிட் வந்து ஓரளவுக்கு இப்போ நம்ம பழகியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாம கையில ஹோல்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பேக் சைட்ல குட்டியா வந்து கர்வ் மாதிரி கொடுத்திருக்கனால ஹோல்ட் பண்றதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஓவரால் டிசைன் அப்படின்னு வரும்போது இந்த பெசல்ஸ் கம்மி பண்ணதெல்லாம் ஓகே தான். பட் எப்பயுமே பார்த்த மாதிரியான ஒரு டிசைன் இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. பேக் சைட் பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க. கேஸ் போடாமலாம் யூஸ் பண்ணா ஸ்கிராச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்மெட்ஜஸ்லாம் படுறது கிளியராகவே தெரியுற ஒரு ஃபீல் இருக்கு. மற்றபடி கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 inch 1.5K POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. டிஃபால்ட்டா ரெக்கமெண்டேஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மாறுற மாதிரி நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 60 Hz இல்லாட்டி 120 Hz தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அடாப்டிவ் டைப் வந்து கிடையாது. அண்ட் HDR டால்பி விஷன் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டான என்ன வெர்ஷன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1800 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலாவே சொல்லணும் அப்படின்னா நல்ல பிரைட்டா இருக்கு. அது இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல மொபைலை பார்த்தாலும் கூட ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. டிஸ்பிளே ரியலாவே சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துலயுமே பெசல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மினிமமா இருக்கிறது நமக்கு ஒரு ஹைலைட்டா எடுத்து கொடுக்குது ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேக்கு. அதே மாதிரி ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நீங்க கேம் பிளே பண்றதா இருந்தாலும் சரி, வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னாலுமே பக்காவா இருக்கு. சேச்சுரேஷன் லெவல், கான்ட்ராஸ்ட் லெவல், ஓவராலா நல்ல ஒரு டீப்பான பிளாக்ல வந்து சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா மொபைல் சூப்பரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரியலாவே ஷாக்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதுவும் போக்கோல. எப்படா கொடுப்பீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியா வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா இருந்தது. இல்ல ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கூட நீங்க ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணிக்கலாம். சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 14 பேண்ட் சப்போர்ட்டோட வருது. அண்ட் மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸுமே ஸ்பீக்கரா ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல கேட்கறதுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன்
கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க, வெளியே தெரியாத மாதிரி. அதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த MIUI-லேருந்து இவங்க எப்போ ஹைப்பர் ஓஎஸ் மாற்றி கொடுக்க போகிறாங்கன்னே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஷவுமியோட ஹைப்பர் ஓஎஸ்ல தான் ரன் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ ரியலாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் என் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இதில் ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்றத நான் தனி ஒரு வீடியோ முடிஞ்சாலும் போட ட்ரை பண்ணுறேன், இல்லை ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பட் இதில் சின்னதாக நான் ஒரு சேஞ்சஸ் பார்த்தது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுத்தது. ஸோ ஹைப்பர் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராமிஸாக இவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலாகவே இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ப்ளோட்வேர்ஸ் தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கங்கே நிறையா வந்து பார்க்க முடிஞ்சது. ஹைப்பர் ஓஎஸ்லனாவது திருந்துவாங்கன்னு பார்த்தா இதுலேயும் தான் அள்ளி போட்டு குமிச்சு வச்சிருக்காங்க. வேணாம் போது நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். குறிப்பாக போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் கூட பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுத்தது. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் 1.79 வருது. இதில் OIS சப்போர்ட்டுமே இருக்குது, EIS சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம வீடியோ எடுத்தாலும் சரி, ஃபோட்டோ எடுத்தாலும் லோ லைட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஷேக்கிங்கே இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமராவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மூணாவதாக ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்புட் அப்படின்னு வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேபிளான வீடியோ நல்லாவே எடுக்க முடியுது OIS அண்ட் EIS இருக்கனால. ஸோ இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா HDR மோடு வந்து ஈஸியாக எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4K இல்லாட்டி 1080p 30 FPSல எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நார்மல் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னும் போது 4K 24 FPS இல்லாட்டி 30 FPSல எடுத்துக்கலாம். 1080p 60 FPS இல்லாட்டி 30 FPSல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோஸ் எடுக்க முடியுது. போட்டோ அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக டீசென்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 50 நிமிஷத்துலேருந்து 55 நிமிஷத்துக்குள்ள உங்களால் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்குள்ள உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது ஸோ ரியலாகவே நார்மல் யூஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமாக கிடைக்கும். இந்த X சீரிஸ் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னாலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் தான் ஹைலைட்டாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா Dimensity D8300 அல்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர் வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது RAM டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR5X 12GB RAM வேரியன்ட், ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நார்மலாக ஒரு 3-4 டேஸ் வந்து கேம் பிளே பண்ணேன். என்னோட குயிக் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் கேம் பிளே தாராளமாக இதில் பிளே பண்ண முடியுது. எந்த இடத்துலையும் பெருசாக லேக் இந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஃபீல் எங்கேயுமே நான் பார்க்கல. அண்ட் அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கனாலுமே நல்லாவே மேனேஜ் பண்ணுற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. X6 Pro அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கங்க. X6 பார்த்துட்டு அப்படியே பிரைஸை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இனிமே உங்களுக்கு ஒரு கிளியரான விஷன் கிடைக்கும். அந்த வகையில் X6 அன்பாக்ஸ் பண்ணுவோம். அது மட்டும் என்ன பாவம் இல்லை. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் அதே மாதிரி Poco X6 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர் 1.5K AMOLED டிஸ்பிளே எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் வேரியன்ட் என்ன, RAM வேரியன்ட் என்னன்னு கூட இருக்கு. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்த உடனே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதில் சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக டிரான்ஸ்பரண்ட் கேஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். கேஸை போட்டு பார்த்தேன், ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கு. பட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஏற்கனவே Redmi Note 13ல பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான 67 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான டைப் சி கேபிள் இருக்கு. ரெண்டு மொபைலோட டிஸ்பிளே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் கேமரா எல்லாமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் அதில் கர்வா இருந்தது. பட் இதில் வந்து ஒரு ஃபிளாட்டான டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கர்வா இருக்கக்கூடிய மொபைலை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இதோட கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலர் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த வேவ் எல்லாம் வந்ததுன்னா அலை வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இருக்கிற மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு வரும்போது X6 Proல 5000 mAh கொடுத்துருந்தாங்க. இதில் 5100 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் அதே 67 வாட்ஸ் அடாப்டரோட வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்குள்ள உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1 டேக்கு மேலே கிடைக்குது நார்மல் யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில். OS MIUI 14 Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 3 வருஷத்துக்கான
வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதுலயுமே இந்த ஹைப்பர் ஓஎஸ் கொண்டு வந்துருவாங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஹைப்பர் ஓஎஸ் இப்போதைக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் கூட நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அதுக்கான கமெண்ட்ஸை வந்து தட்டி விடுங்க. கேமராவோட ஸ்பெக் வைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல சில ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் மாறுறதுனால ஃபீச்சர்ஸ்மே சேஞ்ச் ஆகுறதுனால நோட் பண்ண முடிஞ்சது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரோ மாடல்ல இந்த HDR மோடெல்லாம் கூட வீடியோல எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதுல அந்த ஆப்ஷன்லாம் இல்ல. ஸோ ரெண்டு மொபைலுக்கான மிகப்பெரிய வித்தியாசமே பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸர்ல தான் வருது. ப்ரோ எனக்கு இந்த கேம் இதெல்லாம் பெருசா முக்கியம் இல்ல, பட் மற்ற ஸ்பெக் எல்லாம் டீசென்ட்டா இருக்கு, அந்த மொபைல் வாங்கலாம்னா கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இதுல கொஞ்சம் ப்ராசஸரை டவுன் கிரேட் பண்ணி பிரைஸையும் கம்மி பண்ணிருக்காங்க. Snapdragon 7S Gen 2 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ப்ராசஸர் தான் இதுவும். பட் இதுல வந்து வேப்பர் சேம்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டம்லாம் வந்து கிடையாது. இந்த ரெண்டு போன்ல எதை வாங்குறது ப்ரோ? ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஸ்பெக் எல்லாம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமா ப்ராசஸர் மாறுறது தான். X6 Pro நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு கேமர் அதிகமா கேம் பிளே பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க X6 Pro வந்து சூஸ் பண்ணலாம். கேமிங்க்கு வேற லெவல்ல இருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. அதே சமயம் கொஞ்சம் பட்ஜெட் எனக்கு கம்மி பண்ணுங்க ப்ரோ, நான் கேம் எல்லாம் பெருசா விளையாட போறது இல்ல, மத்தபடி நல்ல ஒரு டிஸ்பிளே, கேமரா டீசென்ட்டா இருக்கு, பேட்டரி லைஃப் பெஸ்டா இருக்கு, அப்பப்ப நான் கேம் பிளே சின்னதா விளையாடுவேன், மத்தபடி மல்டி டாஸ்கிங் நல்லா இருந்தா போதும் அப்படின்னா நீங்க X6 வந்து சூஸ் பண்ணலாம். பிரைஸ் அப்படின்னு வரும்போது இந்த X6 Pro எந்த அளவுக்கு இருந்துச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, அதுவும் குயிக் ரிவ்யூல அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு, டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, கேமராவுமே நல்லா டீசென்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதே சமயம் இந்த OS வந்து ஹைப்பர் OS கொடுத்தாலும் கூட இந்த தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் கொடுக்கறத ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஒரு பெரிய குறையா இருக்கிற ஃபீல் இருக்கு. மற்றபடி அப்டேட் வைஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. டிசைன்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இந்த கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கூட கொடுத்துருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த IP ரேட்டிங் இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த 30,000 ரூபாய் கீழே வரக்கூடிய பல மொபைல்ல IP67 ரேட்டிங்கோட நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இதுலயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பெரிய அப்கிரேடா இருக்கிற ஃபீல் இருந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன குறைய தவிர ஓவராலா பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் டிவைஸா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 27,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 29,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா ஒரு ஒர்த்தான டிவைஸா தான் இருக்கு. ரீசெண்டா லான்ச் பண்ண ரெட்மியோட இந்த Note 13 சீரிஸ்லாம் பார்க்கும்போது பிரைஸ் வைஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. X6 பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 ரூபாய் கீழே தான் பட்ஜெட் வருது அப்படின்ற பட்சத்துல 22,000 ரூபாய்க்கு 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கிடைக்குது. 25,000 ரூபாய்க்கு 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கிடைக்குது. இதோட பிரைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளான பிரைஸா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா அண்டர் 25Kல என்னெல்லாம் பெஸ்ட் மொபைல் இருக்கு, 30ல என்னெல்லாம் பெஸ்ட் மொபைல் இருக்குன்னு போட போறோம். அதுல இந்த மொபைல் ஆட் ஆகுதா இல்ல மத்த காம்படிட்டர் மொபைல்லாம் என்னெல்லாம் வருது அப்படின்றத கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மொபைல் வாங்குறதுக்கு உங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்ட்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய டீடைல் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ கிளியராகவும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.